திருப்பத்தூர் அருகே பெண்ணிடம் 5 சவரன் நகையை பறித்துச் சென்ற 2 பேரை போலீசார் கைது செய்தனர். பெரியக்கரம்புதூர் பகுதியைச் சேர்ந்த மரகதாம்பிகை ஜெயபுரம் பகுதியில் உள்ள கூட்டுறவு சொசைட்டியில் செக்ரட்டரியாக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 5ஆம் தேதி இரவு பணி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். பைக்கில் அவரை பின்தொடர்ந்த 2 பேர் மரகதாம்பிகை அணிந்திருந்த 5 சவரன் செயினை பறித்துச் சென்றனர். புகாரின் பேரில் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் கும்மிடிப்பூண்டி பகுதியைச் சேர்ந்த முருகன், பாபு ஆகியோரை கைது செய்தனர். விசாரணையில் இருவரும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வழிப்பறி மற்றும் திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 14 சவரன் நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் பள்ளிக்கூடத்தை ஏமாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவ கிராம மக்கள் சாலையில் பந்தல் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட சின்ன வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு தொடக்கப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் தற்போது 14 மாணவர்கள் மட்டுமே படித்து வருகின்றனர். பள்ளி கட்டடமும் சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதையடுத்து ஓடைவெளி பகுதியில் உள்ள பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்புமாறு பெற்றோருக்கு கல்வித்துறை அறிவுறுத்தியது. மேலும் சேதமடைந்த நிலையில் உள்ள பள்ளி கட்டடத்தை இடித்து அகற்றவும் அரசு முடிவு செய்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள சின்ன வீராம்பட்டினம் கிராம மக்கள் சாலையில் பந்தல் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பள்ளிக்கூடத்தை மூடக்கூடாது என்றும் பள்ளி கட்டடத்தை சீரமைத்து தர வேண்டும் என்றும் கோரி முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளி கட்டடத்தை சீரமைத்து தருவதாக உறுதியளித்தனர். இதையடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.